இது உங்க அகம் டிவியோட வாங்கும். இன்னைக்கு நான் என்ன வாங்க போறோம் அப்படின்னா, ஏதோ ப்ளூ சட்டை ரிவ்யூ மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ப்ளூ சட்டை ரிவ்யூக்கே ஒரு ப்ளூ சட்டை ரிவ்யூ கொடுக்க போறோம். அதாவது நான் என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, பாஷா. என்னடா பாஷா படத்துக்கு இப்போ வந்து ரிவ்யூ கொடுக்குறானே சொல்றீங்களா? ரிவ்யூ கொடுக்க வேற படமே இல்லை, அதனால தான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ப்ளூ சட்டை ரிவ்யூ கொடுத்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பாஷா இந்த இந்த படத்தை பத்தின கதையை சொல்லணும்னா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. 2-3 தமிழ் சினிமா பத்து காப்பி அடிச்சிருக்காங்க. அது எந்த சினிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 படம். முதல் படம் அஞ்சான், 2வது படம் வேதாளம், 3வது படம் தெரி. அதாவது எப்படி காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பாஷா படத்துல இவரோட ரஜினியோட பேரு மாணிக்கம், இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேர் தான் பாஷா. அதாவது அஞ்சான் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. அஞ்சான் படத்துக்கு சூர்யாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவரை கொன்னுருவாங்க, அதுதான் கதை. அதே மாதிரி தான் அதை அப்படியே காப்பி எடுத்து பாஷால போட்டுட்டாங்க. அதை அவர் கொன்ன பிறகு இவர் பாஷாவா மாறுறாரு. அதே மாதிரி வேதாளம் படத்துல இருந்து என்ன காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, வேதாளம் படத்துல அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அது கூட பிறந்த தங்கச்சி இல்லை, ஆனா அந்த தங்கச்சிக்காண்டி அவரோட ரவுடி சனத்தெல்லாம் விட்டுக்கிட்டு அவருக்காக கார் ஓட்டி சம்பாதிப்பார். அதே மாதிரி பாஷா படத்துலயும் ரஜினிக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி, அந்த 3 பேருக்காண்டியும் அவரோட பாஷாவா இருந்த எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு டானா இருந்ததெல்லாம் விட்டுட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாதிப்பார். இப்படி காப்பி அடிச்சு படத்தை எடுத்திருக்காங்க. 2வது தெரி படம். அதாவது தெரியல ஒரு ஃபைட் சீன் வரும், பார்த்திருக்கீங்களா? மலையில இருந்து அடி வாங்குவாப்புல. ஆனா அவரோட விஜயோட பொண்ணை ஒருத்தர் அடிக்க போனான்னு சொன்ன உடனே அங்கேயே வச்சு எல்லாரும் துவைச்சு எடுப்பாரு. அதே மாதிரிதான் பாஷா படத்துல அதை காப்பி பண்ணி ஒரு சீன் போட்டிருக்காங்க. மலையில அடி வாங்கிட்டே இருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லயே அவரோட தங்கச்சியை ஒருத்தர் ரேப் பண்ண வருவான். அதை பார்த்துட்டு அத்தனை பேரையும் அடிச்சு துவைச்சு தொங்க விடுவார். அதே மாதிரி தெரி படத்துல இன்னொரு சீன் வரும். விஜய் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாப்புல. அப்போ அங்க வந்து இவரை பார்த்து விஜயகுமார் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிப்பாப்புல. அதை அப்படியே பாஷா படத்துல காப்பி பண்ணி அவரும் இதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அங்க ஏசிபி பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே அப்படியே பாஷா பிஜிஎம் எல்லாம் வருது. என்னடா இவன் இப்ப வந்த படத்தை பார்த்து அதை காப்பி அடிச்சாங்கிறானே, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் ரிவ்யூ இப்பதான் கொடுக்குறேன், ஸோ அப்படிதான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம ப்ளூ சட்டை பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. நன்றி, வணக்கம்.